Hi friends, welcome to my channel Joys of Indian Cooking. இன்னைக்கு நம்ம கம்பு சேமியால பால் பாயசம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கம்பு சேமியா, குங்குமப்பூ, முக்கால் லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால், சுகர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் முந்திரி, திராட்சை. இந்த விஜயதசமி ஆயுத பூஜைக்கு இது பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி போடுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஊற வைக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து நம்ம தட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இது வந்து குங்குமப்பூ பாயசம்னால கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலரும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். செவக்க ஆரம்பித்த உடனே நம்ம கிஸ்மிஸும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா உப்பி வந்துச்சு. ரைசின்ஸு கிஸ்மிஸ் வந்து நல்லா உப்பிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணி சேமியா ஃப்ரை பண்ணலாம். தாளித்த முந்திரியும் கிஸ்மிஸும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதில் நம்ம சேமியா போடலாம். இதே நெய்யில் நான் இன்றைக்கி கம்பு சேமியா யூஸ் பண்ணுறேன். எனக்கு சேமியா நிறைய இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் நிறைய போடுறேன். உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சேமியாவை நம்ம செவக்கிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இது நல்லா வறுத்தாச்சு, செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் பால் ஊற்றிடலாம். ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றுங்க. யூஎஸில் ஹாஃப் அண்ட் ஹாஃப்னு கிடைக்கும். பாதி க்ரீமு பாதி மில்க்கு. அது போட்டிங்கன்னா நல்ல திக்னஸ் வரும். அது யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஊற வச்ச ஜவ்வரிசியில் தண்ணியை வடிகட்டிட்டு ஜவ்வரிசி மட்டும் போட்டுருங்க. இது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருக்கணும்னு இல்லை, அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக சூடாயிருக்கு. இப்போ நம்ம வந்து குங்குமப்பூவும் போட்டுடலாம். நல்ல கலர் வருது குங்குமப்பூலேருந்து. நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் விட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு 3/4 கப் கூட போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். நம்ம கம்பு சேமியா குங்குமப்பூ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்.
வரப்போகிற சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமிக்கெலாம் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.